வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்யா ரெஸ்டாரண்ட் கைய விட்டு போயிடுச்சேன்னு பயங்கரமா கலங்கி போயிருக்க. இது எத பத்தியும் கவலைப்படாத ஈஸ்வரி. ஜெனி அந்த உயரமா இருக்குமே, கம்பி கம்பியா இருக்குமே, பேரு கூட ஏதோ ஈமன் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க. ஓ, அது ஈஃபில் டவர் பாட்டிங்கிறாங்க ஜெனி. இனியும் அங்கெல்லாம் போவால அப்படின்னு ஈஸ்வரி கேட்க. பாட்டி, யூரோப்னா அங்கெல்லாம் போகாம எப்படி? இனியா பாரிஸ்க்கு வேற போறாளாம் அப்படின்னு செலியன் சொல்ல. ஓ அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க ஈஸ்வரி. அப்போ எழில் பாக்யாவை கூட்டிட்டு வர வண்டில இருந்து பின்னாடி இறங்குறாங்க. அம்மா, அந்த ரெஸ்டாரண்ட் உன்னோடையது. லீகலா ஃபைட் பண்ண நீதான் ஜெயிப்ப. இன்னொரு தடவை யோசிச்சு பாரு அப்படின்னு எழில் சொல்ல, எந்த பதிலும் சொல்லாம பாக்யா உள்ளார வந்துகிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு புரியாம எழில் அப்படியே நின்னுட்டு இருக்காரு. பாக்யா வீட்டுக்குள்ள வர ஈஸ்வரியோட முகம் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுது. அதுவரையிலும் ஈன்னு இழிச்சிட்டு இருந்தவங்க பாக்யாவை பார்த்துட்டு, ஹா, நான்லாம் ஹைகோர்ட் பக்கத்துல இருக்க பாரிஸ்க்கே போனதில்ல. இனியாவ பாத்தியா, சின்ன வயசுலயே எங்கெல்லாம் போறான்னு அப்படின்னு ஜாடையா வாசல்ல நிக்கிற பாக்யாவை பார்த்து பேசிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. என்னவோ பண்ணி தொலைங்கன்ற மாதிரி பாக்யா உள்ளார வர, ஏன் பாக்யா, நான் பேசுறது உன் காதுல விழலையா? உன்னதான் அப்படின்னு ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்க. ஆன்ட்டி அப்படின்னு ஜெனி போய் முன்னாடி நிக்கிறாங்க. ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி ஆக்ரோஷமா வெளியே போன, இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ள வர்ற. எங்க போயிட்டு வர்ற? பாக்யா, உன்னதான் கேக்குறேன். எங்க போயிட்டு வர்றேன்னு அதட்டலா கேக்குறாங்க ஈஸ்வரி. ஏண்டா, நீதான் இவளை கூட்டிட்டு வர்றியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க. ஆமா பாட்டிங்கிறாரு எழில். எங்க இருந்து? ரெஸ்டாரண்ட்ல இருந்தா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க. ஆமாங்கிறாரு எழில். என்னமோ அந்த பக்கமே போக முடியாது, சம்மந்தி அபகரிச்சிட்டாருன்னு சொன்ன, இப்ப அங்க போயிட்டு தானே வர்ற அப்படின்னு ஈஸ்வரி வெந்த பொண்ணுல வேலை பார்த்துட்டு இருக்க. பாட்டி அப்படின்னு எழில் ஏதோ சொல்ல வராரு. எழில், வேண்டாம், என் ரெஸ்டாரண்ட பத்தி இனிமே நான் யார்கிட்டயும் பேச விரும்பல அப்படின்னு பாக்யா சொல்ல. உன் பொண்ண பத்தியாவது பேசலாம்ல? இல்ல, அதுவும் கூடாதா? இனியாவும் மாப்பிள்ளையும் டூர் போறாங்களாம். செழியா, அது எங்கன்னு சொல்லிடாங்கிறாங்க ஈஸ்வரி. உடனே செழியன்னு எழுந்து வந்து, அம்மா, யூரோப் டூர் போறாங்களாமா, அதுவும் 25 டேஸ்ங்கிறாரு செழியன். எப்ப கிளம்புறாங்களான்னு பாக்யா கேட்க. நாளைக்கு கிளம்புறாங்களா ஆண்டி? இனியா சொல்றதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணாலாம், நீங்க தான் ஃபோன் எடுக்கலையா அப்படின்னு ஜெனி சொல்ல. கவனிச்சிருக்க மாட்டேன், சந்தோஷமா போயிட்டு வரட்டுங்கிறாங்க பாக்யா. நீ எப்பதான் வீட்டு விஷயங்கள் எல்லாம் கவனிச்சிருக்க பாக்யா? உனக்குன்னு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும், அதையே புடிச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்ப. என்னமோ சொன்னியே, இனியாவுக்கு இப்ப கல்யாணம் வேண்டவே வேண்டான்னு. உன் பேச்சு கேட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருந்திருந்தா இந்நேரம் என்ன ஆகியிருக்கும்? இப்படி ஒரு நல்ல வரன் நம்ம கைய விட்டு போயிருக்கோம். இப்படி தாங்கு தாங்குன்னு தாங்குற மாப்பிள்ள இனியாவுக்கு கிடைக்காம போயிருப்பாரு. இனியாவோட வாழ்க்கை என்னாகுமோன்னு பதறிக்கிட்டே இருந்திருப்போம் அப்படின்னு ஈஸ்வரி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க. இனியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுல எனக்கு சந்தோஷம்தான் அத்தை. இனியா சந்தோஷமா போயிட்டு வரட்டும் அப்படின்னு பாக்யா சொல்ல, செழியன் மட்டும் சந்தோஷமா சிரிக்கிறாரு. பாக்யா அங்கிருந்து போயிட எழில் அப்படியே இறுகி போய் நிக்கிறாரு. டேய், என்னடா உங்க அம்மா இப்படி இருக்கிறா? இனியாவுக்கும் அவ்வளவு நல்லா சமைச்சு சந்தோஷப்படுவா. இனியா வெளிநாட்டுக்கு போறான்னு சொல்றேன், மண்டைய ஆட்டிட்டு போய்கிட்டே இருக்கான்னு ஈஸ்வரி சொல்றாங்க. பாட்டி, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. சரியா கான்சென்ட்ரேட் பண்ணாதனாலதான் அப்பா அவரோட பிசினஸ க்ளோஸ் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. அப்பா மேல தப்பு இருந்தும் அப்ப நீங்க அவருக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தீங்க. அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்ப அம்மாவுக்கு வந்திருக்கு. ஆனா அம்மா மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஏமாத்தி அம்மா கிட்ட இருந்து ரெஸ்டாரண்ட அபகரிச்சிருக்காங்க. நீங்க அம்மா கூட தானே நிக்கணும். அத புரிஞ்சுக்காம எப்படி அம்மாவுக்கு எதிரா நிக்கிறீங்க அப்படின்னு எழில் கேட்க. டேய், நீயும் உங்க அம்மா மாதிரியே பேசாதடா. ரெஸ்டாரண்ட இனிமேலும் இவதானே பாத்துக்க போறா. எப்பவும் போல காலையில பேக மாட்டிட்டு போக போறா. சும்மா அவ போடுற நாடகத்தெல்லாம் நம்பிக்கிட்டே இருப்போடா அப்படிங்கிற ஈஸ்வரி அங்கிருந்து போயிட. ஆண்டி ரொம்ப ஃபீல் பண்ணாங்களான்னு கேக்குறாங்க ஜெனி. ரெஸ்டாரண்ட் போனது ஒரு பக்கம்னா, இடையில இனியாவோட லைஃப் எப்படி இருக்கும்ன்றது இன்னொரு பக்கம். வீட்ல யாருமே அத பத்தி புரிஞ்சுக்காம இருக்காங்கன்னு அம்மா ரொம்ப அப்செட்டா இருக்காங்க அப்படின்னு எழில் சொல்ல. ஆண்டி ரொம்ப பாவம் அப்படின்னு ஜெனியும் வருத்தப்படுறாங்க. மறுநாள் பொழுது விடியுது. பாக்யா மெக்கானிக்கலா வெஜிடபிள்ஸ கட் பண்ணிட்டு இருக்க. எழில் இன்னொரு சேர்ல உட்கார்ந்து ஸ்கிரிப்ட பாத்துக்கிட்டு இருக்காரு. அம்மா, காஃபி போடுற உனக்கு வேணுமான்னு எழில் கேட்க. இல்லடா, எனக்கு வேண்டாம் அப்படின்னு பாக்யா சொல்ல. உனக்கும் சேர்த்து நான் போட்டு எடுத்துட்டு வரேன் இரு அப்படின்னு எழில் எந்திரிக்க. டேய், நான் போடுறேன்டாங்கிறாங்க பாக்யா. அட இருமா அப்படிங்கிற எழில் காஃபி போடுறதுக்கு எழுந்து போக அந்த சேர்ல ஈஸ்வரி வந்து உட்கார்றாங்க. அத்தை அப்படின்னு பாக்யா கூப்பிட. டேய், என்னடா நீ காஃபி போட்டுட்டு இருக்க?
அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, பாட்டி ஒரு சேஞ்சுக்கு பாட்டி உங்களுக்கும் போடவான்னு எழில் கேக்குறாரு. ஆஹா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஓகேன்னு காஃபிய கண்டினியூ பண்றாரு எழில். எந்த நேரமும் முகத்தை தூக்கி வச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? 3 பிள்ளைங்கள பெத்து எல்லாத்துக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. 3 பேரும் நல்லா செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அதனால காசி ராமேஸ்வரம்னு போக சொல்றீங்களா அப்படின்னு பாக்யா கேட்க, அப்படிலாம் நான் சொல்லல. தேவையில்லாம இனியும் பிசினஸ்ல பெரிய ஆள் ஆகணுங்கிறத விட்டுட்டு இருக்கிறத வச்சு உருப்படியா வாழ பழகிக்கோ. ஆ இனியா இன்னைக்கு டூருக்கு போறா ஞாபகம் இருக்குல்ல, நீயும் கோபியும் போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு ஈஸ்வரி அழகா கோபிய பாக்யா கூட கோத்து விட பாக்குறாங்க. நான் போய் இனியாவ பாக்குறேன், உங்க பையனோட எல்லாம் போக முடியாதுன்னு பாக்யா சொல்ல, பயங்கர அதிர்ச்சியாகிற ஈஸ்வரி தன்னோட திட்டம் பலிக்கலன்னு கோபமா கிச்சன்ல இருந்து வெளியே போறாங்க. அப்போ பாட்டி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இனியா வர இனியா அப்படின்னு ஈஸ்வரி அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. பின்னாடியே வர்ற நிதிஷ பார்த்து வாங்க வாங்கன்னு சொல்ல, நல்லா இருக்கீங்களான்னு அவரு கேட்க, ரொம்ப நல்லா இருக்கேங்கிறாங்க ஈஸ்வரி. நீ எப்படிப்பா இருக்கேன்னு கேட்க, நானும் ரொம்ப நல்லா இருக்கேன்னு நிதிஷ் சொல்றாரு. இனியா அப்படின்னு பாக்யா இனியாவை கட்டிக்க, இப்பதாண்டி உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், நீயே வந்துட்ட 100 ஆயுசு அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க. அது டூர் போறோம்ல பாட்டி, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தோம். மத்தவங்க எல்லாம் எங்கன்னு நிதிஷ் கேட்டுட்டு இருக்க. அங்க வர்ற எழிலும் நிதிஷ்க்கு கை கொடுத்துட்டு வாங்கன்னு இருக்காரு. வந்துருவாங்க வந்துருவாங்க, வாங்க நீங்க உட்காருங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, வாங்க உட்காருங்க அப்படின்னு நிதிஷ் எழில் கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. உட்காருங்க, நான் எல்லாருக்கும் காஃபி எடுத்துட்டு வரேன் அப்படின்ற பாக்யா கிச்சனுக்கு போய் காஃபி கொண்டு வந்து கொடுக்க காஃபி குடிக்கிறாங்க எல்லாரும். அப்போ கோபி வாக்கிங் முடிச்சுட்டு இனியாமா அப்படின்னு கூப்பிட, டாடி அப்படிங்கிறாங்க. நிதிஷ் எழுந்து நின்னு கைய கொடுக்க, வாங்க மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவருக்கும் ஷேக் ஹேண்ட் கொடுக்கறாரு கோபி. டாடி எப்படி இருக்கீங்கன்னு இனியா கேட்க, நல்லா இருக்கேன்டா உட்காருன்னு ஹக் பண்ணிட்டு உட்கார வைக்கிறாரு மகள. டேய் நானே வரணும்னு நினைச்சேன், எத்தனை மணிக்கு ஃபிளைட்னு கோபி கேக்குறாரு. 3 o'clock அங்கிள் நிதிஷ் சொல்ல, நைஸ் குட் அப்படின்னு கோபி சொல்றாரு. பேக்கிங்லாம் பண்ணிட்டியா இனியா அப்படின்னு ஜெனி கேட்க, முடிஞ்சதுக்கா அப்படின்னு இனியா சொல்ல, டேய் இனியா நீ பேக் பண்ணியா அப்படின்னு செலியன் கேட்க, ஆமான்னு அப்படின்னு இனியா சொல்ல, அம்மா பாத்தியா சொந்தமா பேக் பண்ற அளவுக்கு தேறிட்டா அப்படின்னு செடியன் பெருமையா கேட்க, ஆமான்ற மாதிரி தலையாடுறாங்க பாக்யா. இன்னைக்கு மார்னிங் எங்களுக்கெல்லாம் இனியா தானே காஃபி போட்டு கொடுத்தா அப்படின்னு நிதிஷ் சொல்ல, ஈஸ்வரியா அப்படின்னு ஆச்சரியத்தை காட்டுறாங்க. அட அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. அட ஆமாண்ணே நீ நீயா சொல்ல, எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க, ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றாங்க. எழில சந்தோஷமா சிரிக்க, அப்ப கொஞ்ச நாள்ல நீ சமையலே பண்ண ஆரம்பிச்சிருவ போல இருக்கே அப்படின்னு ஜெனி கேட்க, ஆமா கத்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. மாப்பிள நாளைக்கு எத்தனை மணிக்கு ஃபிளைட் லேண்ட் ஆகுது அப்படின்னு கோபி கேட்க, அது நாளைக்கு எப்படியும் ஆஃப்டர்நூன் ஆயிடும் அப்படின்னு நிதிஷ் சொல்ல, அங்க சாப்பாடு எல்லாம் எப்படிங்கிறாங்க ஈஸ்வரி. வெளியில தான் பாட்டின்னு நிதிஷ் சொல்ல, நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிடுங்கப்பா, கண்ட கண்ட இடத்துல எல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு ரொம்பவே அக்கறையா சொல்ல, சரிங்க பாட்டி பாத்துக்கிறேங்கிறாரு நிதிஷ். பாட்டி அப்ப பேசாம நாம இங்க இருந்து சாப்பாட பேக் பண்ணி எடுத்துட்டு போக சொல்லிடலாமா அப்படின்னு ஜெனி சொல்ல, முன்னாடியே சொல்லியிருந்தா ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்கலாம் இல்ல பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி அதுக்கும் பாக்யாவை இழுக்க, பாக்யா என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. எது புளி சாதமா அப்படின்னு செலியன் கேட்க, டேய் அப்படின்னு ஈஸ்வரி மிரட்ட, ஏதோ பெரிய ஜோக்கு கேட்ட மாதிரி. எல்லாரும் சிரிக்க, அம்மா அப்படின்னு கோபி அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் சிரிக்க இனியா அமைதியா உட்கார்ந்து இருக்க. இனியா கொஞ்சம் டென்ஷனாவே இருக்கா, என்னன்னு கேளுங்களேன் அப்படின்னு நிதிஷ் சொல்ல, இனியா என்ன என்னாச்சுங்கிறாங்க பாக்யா. மா கிட்டத்தட்ட 1 month எப்படி உங்களை நான் பார்க்காம இருப்பேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இனியா சொல்ல, அதுதான் போன் இருக்குல்ல, போன் பண்ணி பேசு, வீடியோ கால்ல பேசலாம் அப்படின்னு பாக்யா சொல்ல, என்னதான் இருந்தாலும் நேர்ல பாக்குற மாதிரி வராதில்லம்மா அப்படின்னு இனியா ஃபீல் பண்ண, 25 நாள் தானே, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஓடிடும் இனியா அப்படின்னு பாக்யா சமாதானம் சொல்றாங்க. சில பேர்லாம் கல்யாணம் பண்ண அடுத்த நாளே வெளியில போறாங்க, 2-3 வருஷம் கழிச்சுதான் திரும்ப வர்றாங்க. நீ என்னடானா 25 நாளைக்கு யோசிக்கிற அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இனியாமா இதோ பாரு, நீயும் மாப்பிள்ளையும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான டைம் இது, ஓகே இந்த ட்ரிப்பை ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க ஓகேவான்னு கோபி கேட்க, சரின்ற மாதிரி இனியா தலையாட்டுறாங்க. இதோ பாரு இனியா, நிதிஷ் உன் கூட தானே இருக்காரு, அப்புறம் என்ன தைரியமா இருங்கிறாரு எழிலும். சரின்னு தலையாட்டுற இனியா, அம்மா மேல ரூம்ல என்னோட ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் இருக்கு, அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, வா அப்படிங்கிறாங்க பாக்யா. இனியா எழுந்து வர பாக்யா கைய பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் நிதிஷ் அப்படின்னு கோபி செழியன் எல்லாம் பேச ஆரம்பிக்க, மாடி ரூம்ல எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க இனியா.
ஆ அப்புறம் நீ எப்பவோ சொல்லியிருக்க உலகம் முழுக்க சுத்தணும்னு அப்படின்னு பாக்யா சொல்ல மறக்கவே இல்லையாம்மா நீ அப்படின்னு இனியா கேட்க என்னைக்காவது உன்னை அந்த இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன்னா பாத்தியா டைம் வந்துருச்சு இப்ப நீயே போக போற சந்தோஷமா போயிட்டு வா நம்ம எல்லாரும் மூணாருக்கு போயிட்டு வந்தப்போ எவ்வளவு ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சுல்ல அதே மாதிரிதான் இந்த ட்ரிப்பும் உனக்கு இருக்கும் இதோ பாரு இனியா குட்டி வீட்டை பத்தி எங்களை பத்தி எல்லாம் யோசிக்காம உன்னோட மொமெண்ட்ஸ மட்டும் நீ என்ஜாய் பண்ணணும் சரியா அப்படின்னு பாக்யா கேட்க யோசனையாவே நிக்கிற இனியா சரிமான்னு தலையாட்டுறாங்க அப்புறம் உன் புகுந்த வீட்ல எல்லாரும் ஓகே தானே அப்படின்னு பாக்யா கேட்க ஓகே தாம்மா அப்படின்னு இனியா சொல்ல எல்லாரும் உன்னை நல்லா பாத்துக்கிறாங்கல்ல அப்படின்னு பாக்யா கேட்க இதையே ஏன் கேட்டுக்கிட்டே இருக்க நீ அப்படின்னு இனியா கேக்குறாங்க கேட்கணும் தானே அப்படின்னு பாக்யா சொல்ல என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க நான் கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து பண்றாங்க நீயும் என்னை பத்தி ரொம்ப கவலைப்படாத சரியா அப்படிங்கிற இனியா பக்கத்துல வந்து பாக்யாவை ஹக் பண்ணிக்கிறாங்க அடுத்து ரெஸ்டாரண்ட்ல கவிதா கஸ்டமர்லாம் வர நேரம் ஆயிடுச்சு சீக்கிரமா எடுத்து வை அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஒரு ஆள் ரெஸ்டாரண்ட் கதவை திறந்து பிடிக்க சுதாகர் அவரோட அல்லக்கைங்க 3 பேரோட உள்ளர வர்றாரு எல்லா ஸ்டாஃபும் என்னன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க இந்த ஃபிளக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடுங்க அப்படின்னு சுதாகர் சொல்ல சரிங்க சார் பண்ணிடலாங்கிறாங்க ஸ்டாஃபுங்க எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு நிக்க சுதாகர் கடகடன்னு உள்ளர போறாரு இந்த பெயிண்டிங்ஸ கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிருங்க இன்னைக்கு மத்தியானமே நான் சொன்ன மாதிரி செஞ்சிடணும் அப்படின்னு சுதாகர் சொல்ல ஓகேங்க சார் சரிங்க சார் அப்படின்னு சொல்ல எந்த டிலேவும் இருக்க கூடாது பிளான்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்க கூடாதுன்னு சுதாகர் சொல்ல அல்லக்கைங்க எல்லாம் ஓகேங்க சார்ங்கிறாங்க சரியா ஏதாவது சேஞ்சஸ் இருந்தான்னு அவர் சொல்லிட்டு இருக்க செல்வி அவர் பக்கத்துல வந்து சார்னு கூப்பிடுறாங்க கரண்ட் மேனேஜர் யாருன்னு சுதாகர் அவங்ககிட்ட கேட்க புரியலங்க சாருங்கிறாங்க செல்வி மேனேஜர் யாருன்னு கேட்டேன்னு சுதாகர் சொல்ல அப்படியெல்லாம் யாரும் இங்க இல்லைங்க சார் பாக்யாக்கா தான் இங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க அப்படின்னு செல்வி சொல்ல ஒரு மேனேஜர் கூட இல்லையா கொஞ்ச நேரத்துல ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ண போறோம் க்ளோஸ்டு போர்டு மாட்டிருங்க அப்புறம் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் சீக்கிரமா கிளம்பிடுங்க அப்படின்னு சுதாகர் சொல்லிக்கிட்டே போக அங்க இருக்க ஸ்டாஃப் எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க சமாளிச்சுக்கிற செல்வி எதுக்குங்க சார் ரெஸ்டாரண்ட்டை மூடுறீங்க அப்படின்னு செல்வி கேட்க ரெஸ்டாரண்ட்டை நாங்க ரெனோவேட் பண்ண போறோம் அப்படின்னு அவரோட அசிஸ்டன்ட் சொல்றாரு அப்படின்னு செல்வி கேட்க பெயிண்ட் அடிச்சு டேபிள் சேர் எல்லாம் மாத்தி புதுசா மாத்தி அமைக்க போறோங்கிறாரு அவரு இதெல்லாம் பாக்யா அக்காவுக்கு தெரியுமான்னு செல்வி கேட்க அவங்களுக்கு இதெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லைங்கிறாரு அசிஸ்டன்ட் அது எப்படி சார் அக்காவுக்கு தெரியாம இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு செல்வி கேட்டுட்டு இருக்கவே பாக்யா கதவை திறந்துட்டு உள்ளர வர்றாங்க எல்லாரோட பார்வையும் அவங்க மேல போகுது சுதாகரை பார்த்து பாக்யா திகைச்சு போய் நிக்க அக்கா அக்கா ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏதோ பெயிண்ட் எல்லாம் அடிக்க போறாங்களா மதியத்தோட ரெஸ்டாரண்ட்டை மூட சொல்றாங்க அப்படின்னு செல்வி ஓடி வந்து பதட்டமா சொல்ல பாக்யா அதிர்ச்சியோட அவங்கள பாக்குறாங்க சுதாகர் குனிஞ்சு அப்படியே குள்ளநெறி பார்வை பாத்துக்கிட்டு இருக்க பாக்யா அவர் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க வணக்கம் சம்பந்தியம்மா நல்லா இருக்கீங்களான்னு சுதாகர் கேட்க ரெஸ்டாரண்ட்ட மத்தியானம் பூட்டணும்னு சொன்னீங்களா அப்படின்னு பாக்யா கேட்க ஆமா நேம் சேஞ்ச பத்தி பேசியிருந்தோம்ல அத கையோட பண்ணிரலான்னு இருக்கேன் வெளியில சின்னதா இருக்க உங்க நேம் போர்டு இங்க இருக்க எல்லாத்தையுமே நான் மாத்தலான்னு இருக்கேன் அப்படின்னு சுதாகர் சொல்ல எல்லாருமே அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்க அத ரெஸ்டாரண்ட்ட நைட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாமே அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க அந்த ஒரு வேலைன்னா நைட்ல பண்ணலாம் ஆனா இங்க எக்கச்சக்கமான வேலை இருக்கு சம்பந்தியமா இன்டீரியர் வந்து நல்லாவே இல்ல ரொம்ப கிளம்சியா ரொம்ப சாதாரணமா இருக்கு இத எங்க ஸ்டைல்ல மாத்தணும் அப்புறம் பில்டிங்க்கு மத்த வேலைக்கு நீங்க என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்க அத கூட மாத்தணும் ரெஸ்டாரண்ட்ட ஓபன் பண்ணிட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாதுல்ல அப்படின்னு சுதாகர் சொல்ல நேம் சேஞ்ச் மட்டும்தான் சொன்னீங்க மத்ததெல்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு பாக்யா கேட்க வில்லத்தனமா ஒரு சிரிப்பு சிரிக்கிற சுதாகர் ரெஸ்டாரண்ட் இருக்கிறது இனியா பேர்ல சேஞ்சஸ் பண்ணும்போது அதையே எங்கிட்ட சொல்லலன்னு இனியா கேட்டா அதுல ஒரு நியாயம் இருக்கு நீங்க கேட்க கூடாது சம்பந்தியமா அப்புறம் இன்னொரு குட் நியூஸ் இருக்கு 1 or 2 daysல ரெனோவேஷன் ஒர்க் முடிஞ்சிரும் அப்புறம் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணும்போது என்னோட செஃப் அவரோட டீம் எல்லாருமே இங்க வந்துருவாங்க கிச்சன் முழுக்க முழுக்க அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும் அப்படின்னு சுதாகர் சொல்ல பாக்யாவும் அங்க இருக்க ஸ்டாஃபுங்களும் பயங்கரமான அதிர்ச்சியோட பாக்குறாங்க அப்போ என்னோட ஆளுங்கன்னு பாக்யா கேட்க எங்க ரெஸ்டாரண்டோட சிக்னேச்சர் ரெசிபிஸ் நிறைய இருக்கு அத உங்க ஆளுங்களை வச்சு சமைக்க முடியாதுல்ல சொல்லி கொடுத்து செய்ய வச்சு ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு சுதாகர் சொல்ல இத பத்தி நாம பேசவே இல்லையே அப்படின்னு அடுத்த அதிர்ச்சியை காட்டுறாங்க பாக்யா இப்ப கூட பேச வேண்டிய தேவையே இல்ல ஆனாலும் சம்பந்திங்கிற மரியாதைக்காக பேசுறேன் ஃபுட் சர்வ் பண்ற வேலையை கூட எங்க ஆளுங்க பாத்துக்குவாங்க உங்க ஆளுங்களுக்கு இனிமே வேலையே இருக்காது அப்படின்னு சுதாகர் சொல்லிட்டு போக
பாக்யா அதிர்ச்சியானாலும் மத்தவங்க எல்லாம் பயத்தோட பாக்குறாங்க. அவரு அதே கோணல் சிரிப்போட நின்னுட்டு இருக்க, என்ன விளையாடுறீங்களா? அப்ப இந்த ரெஸ்டாரண்ட்ட நம்பி இருக்கிறவங்கள எல்லாம் என்ன பண்ண சொல்றீங்க? அப்படின்னு பாக்யா கோவமா கேட்க, சம்மந்தி அம்மா எமோஷனல் ஆகாதீங்க. ஒரு மேனேஜ்மெண்ட் மாறும்போது இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தானே அப்படின்னு சுதாகர் சொல்ல, மேனேஜ்மெண்ட் என்கிட்ட இருக்கும்னு தானே சொன்னீங்க அப்படின்னு பாக்யா கேட்க, மேனேஜ்மெண்ட் உங்ககிட்ட இருக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சட்ட சிக்கல் இருக்கு. அதனால இனியா கிட்ட இந்த ரெஸ்டாரண்ட்ட மேனேஜ் பண்ற பொறுப்பை நாங்க எழுதி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சுதாகர் சொல்ல, அதிர்ச்சியோட உச்சத்துக்கே போயிடுறாங்க பாக்யா. பர்பஸா பண்ணல, வேற வழியே இல்லாம பண்ணிட்டோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு சட்டத்தையும் அவங்களோட ஷேர் ஹோல்டரையும் காட்டிட்டு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு சுதாகர். இனியா இதுக்கு ஒத்துக்கிட்டாளா அப்படின்னு பாக்யா கேட்க, சந்தேகமா இருந்தா ஈரோப்ல இருக்க உங்க பொண்ணுகிட்ட கேக்குறீங்களா? மேனேஜ்மெண்ட் எங்ககிட்ட இருக்கும்போது நாங்க எந்த முடிவு வேணும்னாலும் எடுக்கலாம். ரீ ஓபனிங்க்கு பிறகு அக்கவுண்ட்ஸ கூட எங்க ஆளுங்களே பாத்துக்குவாங்க. ரெஸ்டாரண்டோட வருமானமும் அப்படியே எங்க அக்கவுண்ட்டுக்கு வந்துரும் அப்படிங்கிற சுதாகர் கழுத மாதிரி சிரிக்க, பாக்யா அதிர்ச்சியோட உச்சத்துக்கே போயிடுறாங்க. ஸ்டாஃப் கண்ணுல பயம் அப்பட்டமா தெரியுது. ஒரு பிசினஸ் நடத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்குல்ல சம்பந்தி அப்படின்னு சுதாகர் சொல்ல, முதல்ல பேரு மாறும்னு சொன்னீங்க. அப்புறம் மேனேஜ்மெண்ட்ல இனியா வருவான்னு சொன்னீங்க. அப்புறம் ரெஸ்டாரண்ட் இனியா பேருக்கு மாறும்னு சொன்னீங்க. இப்ப பார்த்தா எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்றீங்க. அப்படின்னா என்னோட ரெஸ்டாரண்ட்ல எனக்கு என்ன பொறுப்பு? அப்படின்னு பாக்யா கேட்க, யோசிக்கிற மாதிரி நடிக்கிற சுதாகர் கெக்கே பிக்கேன்னு சிரிச்சிட்டு, நீங்க இன்னும் பழைய ஞாபகத்திலே இருக்கீங்க. இது உங்க ரெஸ்டாரண்ட் இல்ல சம்பந்தியம்மா அப்படின்னு சுதாகர் சொல்ல, சரி இது ஏன் ரெஸ்டாரண்ட் இல்ல. ஆனா இந்த ரெஸ்டாரண்ட்ல எனக்கு என்ன பொறுப்புங்கிறாங்க பாக்யா. ரொம்பவே யோசிக்கிற சுதாகர், ஆ ஒரு பொறுப்பு வச்சிருக்கேன்னு சொல்ல, பாக்யா அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. நான் வந்ததுமே மேனேஜர் எங்கன்னு கேட்டேன். மேனேஜர் இல்லன்னு சொல்லிட்டாங்க. அப்பவே நான் டிசைட் பண்ணிட்டேன். இனிமே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்க தான் மேனேஜர் அப்படின்னு சுதாகர் சொடக்கு போட்டு சொல்ல, மேனேஜர் அப்படின்னு பாக்யா அதிர்ச்சி அடைய, மேனேஜரா அப்படின்னு செல்விய அதிர்ச்சியாக, ஓகேவா அப்படின்னு வாயில கேட்காம புருவத்தை மட்டும் உயர்த்தி பாக்குறாரு சுதாகர். வழக்கமா எங்க ரெஸ்டாரண்ட்ல மேனேஜரா வேலை பாக்குறவங்க என்ன சம்பளம் வாங்குவாங்களோ அதை நான் உங்களுக்கு கொடுக்கறேன். சம்மந்தியா வேற போயிட்டீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் வேற அதிகமா இருக்கு. உங்களுக்கு வேணா நான் சம்பளம் அதிகமா போட்டு கொடுக்கறேன். என்ன சொல்றீங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சுதாகர் கேட்க, பாக்யா ஏகத்துக்கும் அதிர்ச்சியும் கடுப்புமா நிக்கிறாங்க. எனக்கே இதெல்லாம் பண்ண கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது சம்மந்தி? அன்னைக்கு ஒரு நாள் நான் உங்க வீட்டுக்கு வந்தேன், ஞாபகம் இருக்கா? ரெஸ்டாரண்ட்ட விலைக்கு குடுக்குறீங்களான்னு கேட்க வந்தேன். அப்பவே நீங்க ரெஸ்டாரண்ட்ட குடுத்திருந்தா கை நிறைய பணமாவது கிடைச்சிருக்கும். அதை விட்டுட்டு நீங்க என்ன கெட் அவுட்னு சொன்னீங்க. இப்ப பாருங்க, பணமும் கிடைக்காம ரெஸ்டாரண்ட்டும் கைய விட்டு போய் நீங்க தொடங்கின ரெஸ்டாரண்ட்லயே மேனேஜரா வேலைக்கு சேர வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு சுதாகர் சொல்ல, மேனேஜரா வேலைக்கு சேர்றேன்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு பாக்யா பயங்கர கடுப்பா சொல்றாங்க. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு பாக்யா கிட்ட திரும்பி வர்றாரு சுதாகர். அப்போ என்ன பண்ண போறீங்கன்னு சுதாகர் கேட்க, அப்படிலாம் சும்மாலாம் என் ரெஸ்டாரண்ட்டை யாருக்கும் கொடுக்க முடியாது. இப்ப நினைச்சாலும் நான் உங்ககிட்ட பணம் கேட்க முடியும் அப்படின்னு பாக்யா சொல்ல, முகத்தை மூடிட்டு கெக்கே பிக்கேன்னு சிரிக்கிறாரு சுதாகர். சம்மந்தி அம்மா காமெடி பண்ணாதீங்க அப்படின்னு சுதாகர் சிரிச்சுட்டே சொல்ல, காமெடி எல்லாம் இல்ல. இப்போ நான் கேட்டாலும் நீங்க பணம் தந்துதான் ஆகணும் அப்படின்னு பாக்யா சொல்ல, நீங்க உங்க பொண்ணுக்கு கிஃப்டா எழுதி கொடுத்த ரெஸ்டாரண்ட்ட எப்படி என்கிட்ட நீங்க பணம் கேட்க முடியும்? அப்படியே கேட்டாலும் நீங்க உங்க பொண்ணுகிட்ட தான் கேட்கணும். சொந்த பொண்ணுக்கு கொடுத்த கிஃப்ட்டுக்கு பணம் கேட்கிற அளவுக்கு கேவலமானவங்களா சம்பந்தியமா நீங்க? சொல்லுங்க, அந்த அளவுக்கு நீங்க கேவலமானவங்களா அப்படின்னு சுதாகர் ஒரு கொக்கிய போட, பாக்யா அவரையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.